ஹாய்ங்க, திஸ் இஸ் வர்ஷினி அண்ட் இட்ஸ் நியூ இயர் vlog. டே 1 நான் என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு 2 செடி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஊர்லேருந்து வரும்போது அதுக்கு பாட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பாட் வந்து 20 ருபீஸ் தான் ஊரில். ஹோல்ஸ் மட்டும் நாம் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக நர்சரியிலேருந்து வாங்குற மாதிரி இருக்காது. பட் இருந்தாலும் இது நல்லா தான் இருந்தது. நான் ஹோல்ஸ் மட்டும் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நான் இன்னும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண கிடையாது. எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த விலாக்லேயே கடைசியாக கொடுத்துருக்கேன். அதையுமே பாருங்கள். தென் எல்லாருமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிட்டோம். அன்றைக்கி நாளே ஒரு மாதிரி டிவைனாக வைப்பாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ஸ்கிப் பண்ணிட்டோம். சரி லஞ்சாவது சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மங்களகரமாக பருப்பு குழம்புலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுனால பருப்பு குழம்பு தான் செஞ்சுருந்தோம். முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் இருந்தது, அதை போட்டு தான் செஞ்சுருந்தோம். எனக்கு பெருசாக இந்த எடிட்டிங்லாம் தெரியாது. ஆனால் இதில் வந்து சின்னதாக ஒரு ட்ரான்சிஷன் செஞ்சுருக்கேன். இது நல்லாயிருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் அப்படியே சொல்லுங்கள். இங்கே சென்னை வந்த புதுசில் மொத்த குழம்பு மொத்த சைடிஷ்லாம் ஓரளவுக்கு செய்வேன். ஆனால் பருப்பு குழம்பு சுத்தமாகவே செய்ய தெரியாது. யானை தெரியல அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜே இல்லாமல் தான் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் சரி இதையும் தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு எடுத்தது தான். செய்ய செய்ய ஒரு 2 டைம் கொஞ்சம் சொதப்பலாக வந்த மாதிரி இருந்தது. 3rd டைம் செய்யும் போது சூப்பராக வந்திருந்தது. நான் எப்பயுமே நான் வைக்கிற குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி வைப்பேன்னா, ஃபஸ்ட்டு பருப்பு, பூண்டு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கடைஞ்சி அதுக்கப்புறம் சேர்ப்பேன். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊர்லேருந்து வரும்போதே வயலில் சின்ன வெங்காயம் போட்டிருந்தாங்க. அதை அறுவடை பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறம் இந்த செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பாட்டில் பெயிண்டிங்லாம் சுமாராக தான் பண்ணுவேன். இந்த டைம் கொஞ்சம் சொதப்பி ஓரளவுக்கு பண்ணி வச்சுட்டேன். புதுசாக செடி வளர்க்கணுங்கிற ஆசை வந்தது. இதுக்கு முன்னாடி பெருசாக வளர்த்தது கிடையாது. அம்மா நிறையா வளர்ப்பாங்க. அண்ணனுமே அப்படி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப பாதுகாத்து வளர்ப்பாங்க. இந்த டைம் தான் நான் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த மாதிரி பாட்டில்லாம் எடுத்து கிளாஸ் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். ஒயிட் கலர் பெயிண்ட்டாக பேக்ரவுண்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன். பட் பெயிண்ட் இல்லாத காரணத்தால் அது ஏதோ ஒரு மாதிரியாக வந்துருச்சு. சரின்னு இப்படியே இருக்கட்டும், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். புதுசாக ஸ்டார்ட் பண்ணதுனாலையா என்னன்னு தெரியல. அங்கே வச்சா நல்லா இருக்குமா, இங்கே வச்சா நல்லா இருக்குமான்னு மாற்றி வச்சுக்கிட்டே இருந்தேன். பக்கத்தில் ஒரு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருந்தது. ஸோ இங்கே தண்ணியில் ஊற்றினாலும் இதில் போய் ட்ரெயின் ஆயிரும் அப்படிங்கிறதுனால இங்கேயே வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் ரூம்மேட் ஒரு பொண்ணு ஃபிஷ் வளர்த்திட்டு இருந்தாங்க. அதுக்காக டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ்லாம் வாங்கி வச்சு ஒரே ஒரு ஃபிஷ் தான் ரொம்ப அழகாக இருந்தது. பட் ஆனால் அது இறந்துருச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஸோ இது வரைக்கும் இன்னும் வாங்கலாம் அப்படிங்கிற பிளான் இல்லை. ஸோ இந்த ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து நான் செடிக்கெலாம் வச்சுட்டு இருந்தேன். இந்த ஸ்டோன்ஸ்லாம் வைக்கிறது என்னோடய மொத்த ஆர்வக்கோளாறு மட்டுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி தண்ணி நிறையா ஊற்றணும், கரெக்டாக பராமரிக்கணும் அப்படிங்கிறதுலாம் தோணிக்கிட்டே தான் இருக்குது. தென் லஞ்சு தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னா முன்னாடி கேசரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். கலர் பொடி எதுவுமே இல்லை எங்ககிட்ட. ஸோ அதனால் ப்ளெயினாகவே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செய்ய ஆரம்பித்தோம். கலர் பொடி இங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்கல, அது வேறு மேட்டர். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட் ஆப்போசிட்லேயே ஒரு கோயில் இருக்குது. அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு தான் மெயின் மேட்டருக்கு வந்தோம். நர்சரியில் போயிட்டு இன்னும் 2 செடி வாங்கலாம் அப்படின்னு ஆசையாக இருந்தது. கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு நர்சரியும் இருந்தது. ஸோ அதனால் அங்கே தான் போனோம். அங்கே போய் பார்த்தா என்னடா இவ்வளோ செடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முன்ன பின்ன நர்சரிக்கு போயிருந்தால் தான் இதெல்லாம் தெரியும். அம்மா கூட போவேன். அம்மா பெருசாக இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் பெருசாக எதுவுமே வாங்கினது கிடையாது. இங்கே சென்னை வந்துட்டு இந்த நர்சரிக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இதுக்கு முன்னாடி இங்கே வந்து நர்சரிக்கும் போனது கிடையாது. பார்த்தா அவ்வளோ அழகழகாக இருந்தது. இதெல்லாம் எங்கே வைக்கலாம், நாம் ஒரு பெருசாக ஒரு வீடு கட்டினோம்னா இதெல்லாம் இன்டோரில் எங்கெங்கே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அழகழகாக பாட்ஸு, டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ் அது இதுன்னு அழகாக இருந்தது. தென் வாங்கிட்டு வந்துட்டு நான் கொக்கோ பீட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். மண் இங்கே அப்பார்ட்மெண்ட்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஈஸியாக அசம்பிள் பண்ணிட்டோம். ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை. மண்ணை கொட்டி கொக்கோ பீட்டை கொட்டி அப்படி லேயராக வச்சு செடியும் வச்சாச்சு. அப்படியே நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போதே சிம்பிளாக எதாவது சாப்பிட்லான்னு தான் தோணுச்சு. அதனால சிம்பிளாக மேகி மட்டும் செஞ்சு சாப்பிட்டுட்டு டே 1 ஆஃப் 2025 அப்படியே ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணி